ஸ்க்ரீன் டைம், அதாவது ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, டிவி பார்க்குறாங்க, லேப்டாப்பில் கேம் விளையாடுறாங்க. இல்லை இப்போ எல்லாம் மொபைல் ஃபோன் தான், எல்லா கேம் விளையாடுறாங்க. சரி, எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க? ஒரு அரை மணி நேரம் விளையாண்டாருன்னா அது நார்மல், ஓகேங்களா? இதே வந்து மணிக்கணக்காக 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் 12 1 மணி வரைக்கும் எல்லாம் விளையாண்டுருக்குறாங்க. அதுலேயும் இந்த பார்த்திங்கன்னா நிறைய இந்த கேம் அடிக்ஷன், ஓகேங்களா? கேம் அடிக்ஷனால் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய மணி லூஸ் ஆகுது, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த்தை மட்டும் பாதிக்கிறது இல்லை, ஓகேங்களா? மென்டல் ஹெல்த்தையும் குழந்தைகளை பாதிக்குது. இப்போ எங்ககிட்ட சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு பேரண்ட்ஸோடைய ஸ்டோரி சொல்கிறோம், பார்த்திங்களா? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தா, பையன் நிறைய கோவப்படுறான் சார், எங்ககிட்ட அடிக்கிற அளவுக்கு வந்துடும். எதனால் கோவப்படுறாரு சார்? செல்ஃபோன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறான், அதை வந்து எடுத்தோம்னா அவனுக்கு ரொம்ப கோபம் வருது, திங்ஸ் எல்லாம் எடுத்து உடைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, என்னையே வந்து அடிக்க வந்துட்டான் சார், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, உடனே உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த குழந்தை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருமே இந்த கோவிட் டைமில் வந்து, கோவிடுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தோம், கொடுக்க மாட்டோம். ஆனால் கோவிட் டைம் என்னாச்சு, இப்போ வந்து ஸ்கூலே வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து சொந்தமாக ஒரு செல்ஃபோனே வாங்கி வச்சுட்டாங்க, ஓகேங்களா? இப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த இதுலேருந்து மீண்டு வரவே முடியல. இதில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீல்ஸ் நிறைய பார்க்குறாங்க, அதில் வீடியோஸ் நிறைய பார்க்குறாங்க, அப்புறம் கேம்ஸ் போயிட்டு சில குழந்தைகள் வேண்டாத சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதனால் வந்து அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் கூட பாதிக்கப்படுது. இதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஸோ பேரண்ட்ஸ் தான் இதுக்கு வந்து மெயின் ரீசன். நீங்கள் தான் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஓகே? ஸோ இது வந்து கண்ட்ரோல்டு ஸ்க்ரீன் வாட்சிங்னு ஒன்று இருக்குது. அதாவது பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் 2 பேரும், நான் சொன்ன மாதிரி 2 பேரும் ஒருமித்த கருத்தாக ஒரு சைல்டுக்கிட்ட பேசுங்க, 2 பேரும், சரிங்களா? நீங்கள் ஒன்று அப்பா ஒன்று சொல்கிறது, அம்மா ஒன்று சொல்கிறது, தனித்தனியாக இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து, நீ பாரு இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் தர்றோம், ஒரு அரை மணி நேரம் யூஸ் பண்ணிவிட்டு நான் கேட்குறப்ப கொடுத்துடணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணலாம்.